அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சோ நான் ஆஸ்பிரண்டா இருந்தப்ப எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சுங்க. இப்ப சில பேர் ஆஸ்பிரண்டா இருக்கும் போதும் இந்த கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கும் இதே மாதிரியான கேள்விகள் தான் இன்னமும் இருக்கு. அப்ப என் கேள்விகளுக்கும் சரி, இல்ல உங்க கேள்விகளுக்கும் சரி, நான் ஒரு ஒரு மென்டாரா உங்களுக்கு என்னோட அனுபவத்துல இருந்து சில பதில்களை கொடுக்க போறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். வாட் நாட் டு ஸ்டடி இல்ல வாட் நாட் டு டூ இன் த ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன்ல என்ன நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன? எனக்கு இருந்த கேள்வி, உங்களுக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ப்ரிப்பரேஷன்ல எதெல்லாம் நார்மலான விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆப்ஷனலை எப்படி எடுக்கணும்? இல்ல எடுத்த ஆப்ஷனலை எப்படி படிக்கணும்? மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிசஸ், அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட சேர்த்து ஓவராலா சிஸ்டாட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற கேள்விகள் தான் இப்ப இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், இல்ல எனக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருந்த கேள்விகள். அப்ப நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல விரும்புறேன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் நாட் டு டூ இன் திஸ் ப்ரிப்பரேஷன். என்னென்னலாங்க பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது. நீங்க வந்துட்டீங்க, நம்மளால முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான செல்ஃப் டவுட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. செகண்ட், நிறைய புக்ஸா வாங்கி 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 குவிக்க கூடாது. ஓகேங்களா? தேர்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களை நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. கம்பேரே பண்ணிக்க கூடாது. உங்களோட நீங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணிக்க கூடாது. உங்களை நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? முக்கியமா படிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி ரீடிங் ஷுட் ஆல்சோ நாட் பி தேர். ஏன்னா ரீடிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். இதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷன்னா, ரீடிங் ஒரு பார்ட் தான். ரிவிஷன் இருக்கு, டெஸ்ட் அட்டன் பண்றது இருக்கு, எழுதி பாக்குறது இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து நீங்க ஒன்னா பண்ணீங்கன்னா தான் யூ கேன் பிகம் ஐஏஎஸ். ஓகேங்களா? சோ அதை நல்லா பாத்துக்கணும். சோ இதெல்லாம் தான் நீங்க யோசிக்க வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் பண்ணக்கூடாது பர்சனலா என்ன கேட்டீங்க அப்படின்னா, எமோஷனலா எது கூடயும் அட்டாச் ஆகிக்காதீங்க. ஓகே. இந்த ப்ரிப்பரேஷன் கூடயும் எமோஷனலா அட்டாச் ஆகிக்காதீங்க. ஏன்னா இதுதான் என் வாழ்க்கை, இது இல்லைன்னா எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ, இல்ல நான் யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் படிக்க வந்திருக்கேன், யூபிஎஸ்சி மட்டும்தான் படிப்பேன், டிஎன்பிசி பக்கம்லாம் போயிட்டா எனக்கு பெரிய மானக்குறையாயிடும், அவமானம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல மத்த இதுவெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல பிளான் பி வச்சிருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்டா, அதாவது காலேஜோடைய ஃபோர்த் இயர்ல, இல்லனா காலேஜ் முடிச்ச உடனே உடனே வந்திருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க இப்ப படிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயரா படிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர்ஸ், அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்பதானே வந்திருக்கோம், 1 இயர் ஜாலியா இருப்போம், ஒரு காலேஜ் போற மாதிரியே ஒரு ஆட்டிடியூட்ல இருப்போம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா பயங்கரமா படிக்கிறாங்க, அவங்களுக்கே 3 வருஷம் ஆயிருக்கு, நம்மளுக்கு டீச்சரெல்லாம் இருக்காங்க, என்னென்னவோ சொல்றாங்க, என்னென்னவோ படிக்கிறாங்க, என்னென்னவோ நடத்துறாங்க, அவங்களாலே கிளியர் ஆக முடியல. அப்ப நம்ம மட்டும் என்ன ஒரு வருஷத்துலயா கிளியர் பண்ணிட போறோம்? அப்ப நம்ம கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே, அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து பாத்துக்கலாம். இப்படிங்கிற இந்த ஆட்டிடியூட், இது சுத்தமா செட் ஆகாதுங்க. இத யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. அப்படி யாராவது உங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் தள்ளியே இருங்க, இல்ல அவங்கள அட்லீஸ்ட் திருத்த பாருங்க. யாரும் திருந்த மாட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை இருக்கு. ஓகேங்களா? அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க.
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தேர்டு, அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, மத்தவங்களுக்கு இந்த இதுல இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி தந்துடாதீங்க. ஓகே. இப்பதான் நீங்களே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே மத்தவங்களுக்கு இத பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்வத்துல சொல்லுவீங்க. ஓகேங்களா? உங்க மேல தப்பு கிடையாது. பட் ஒரு ஆர்வத்துல சொல்லுவீங்க. அது வேணாம். அவங்கள வந்து ஒரு மென்டார் கிட்ட கை காட்டி விட்டுருங்க. நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்க. நம்மள விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டார் கிட்ட கை காட்டி விட்டுருங்க. அதுதான் நீங்க செய்யற அவங்களுக்கு செய்யற ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கும்போது ஆஸ்பிரண்டா இருக்கும்போது தவிர்க்க முடியாதுதான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இல்லாம பாத்துக்கோங்க. சார் நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் சார் படிக்கவே வந்திருக்கேன் அப்படின்னா அது வேற கதை. ஓகேங்களா? பட் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா மென்டலா அது கொஞ்சம் உங்களை ட்ரெயின் ஆக்கிடும். உங்களுடைய தேவையான நேரங்களை மத்தவங்களுக்காக செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்காக செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாராளமா நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இத சொன்னாலுமே எல்லாருக்குமே அந்த பேலன்ஸ் பண்றதோ இல்லைன்னா வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக்கா ஆகுறதோ எல்லாமே சகஜம்தான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் கூடிய விரைவுல இல்லைன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்னென்னலாம் இந்த ப்ரிப்பரேஷன்ல நார்மல் சார் அப்படின்னா, என்ன சார் இந்த கேள்வியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன நார்மல், அப்நார்மல் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு சில பயம் இருக்கும். ஓகேங்களா? அந்த பயம் என்ன அப்படின்னா, இது நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குதோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அது என்ன மாதிரியான பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சுட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம், மறந்துட்டே இருக்கே அப்படிங்கிற இந்த ஒரு கவலை. ஓகேங்களா? கண்டிப்பா இது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். நீங்க படிக்க படிக்க அது மறந்துகிட்டே தான் இருக்கும். ரிமெம்பர் பண்ண யூ ஹாவ் டு ரிவைஸ். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால நார்மலான விஷயம் என்ன அப்படின்னா மறக்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன்ல நார்மலான விஷயம் என்ன அப்படின்னா மறக்கிறது. ஓகேங்களா? செகண்ட், உங்களுடைய மொமெண்டம், உங்களோட படிப்போட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா இப்படி மேல ஏறிக்கிட்டே இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கவே நடக்காது. யுவர் மொமெண்டம் வில் பி லைக் அ சைன் வேவ். ஓகேங்களா? இப்படிதான் போகும், இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நல்ல சூப்பரா ஆர்வமா இருக்கும்போது உங்களோட மொமெண்டம் இப்படி இருக்கும். டவுன் ஆன உடனே உங்களோட மொமெண்டம் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது உங்களோட ப்ரிப்பரேஷன் சைக்கிள்ல வந்து 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 தான் போகும். அப்ப யாரால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் சைக்கிள்ல இப்படி மேல ஏறுதா பயங்கரமா மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே இறங்குற மாதிரி இருக்கா, கொஞ்சம் உங்களுடைய லைஃப வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுவ பயன்படுத்திக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய விஷயத்த எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு டக்குன்னு நீங்க மேல எடுத்துட்டு போறீங்களோ உங்களை கேதர் பண்ணி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிப்பரேஷன்ல நீங்க தொடர்ந்து மொமெண்டமோட உங்களால டிராவல் பண்ணவே முடியாது. அப்ப சினுசாய்டல் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வென் டு ஃபோக்கஸ் வாட்? அது என்ன சார் வென் டு ஃபோக்கஸ் வாட் அப்படின்றது? இந்த ப்ரிப்பரேஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆஃப் 3 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப ப்ரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, இப்படின்னு 3 ஸ்டேஜஸா இருக்கு. ஓகே. இன்டர்வியூ அப்ப பிலிம்ஸுக்குன்னு சில டைம் ஒதுக்கணும், மெயின்ஸுக்குன்னு சில டைம் ஒதுக்கணும், இன்டர்வியூக்குன்னு சில டைம் ஒதுக்கிதான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப எதையாச்சும் நீங்க மாத்தி இன்டர்சேஞ்சா பண்ணீங்க அப்படின்னா அந்த வருஷம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வருஷம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஜனவரியில இருந்து அந்த வருஷம் நீங்க பிலிம்ஸ் எழுத போற கேண்டிடேட்டா இருந்தா ஜனவரியில இருந்து மே வரைக்கும் மேக்சிமம் யூ ஹாவ் டு டூ பிலிம்ஸ் ஒன்லி. முக்கியமா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிலிம்ஸுக்கு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மே முடிஞ்சதுக்கு அப்புறம் irrespective of your clearing or not, if you are
கோயிங் டு கண்டினியூ ஃபார் அனதர் இயர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன் டில் அக்டோபர் மெயின்ஸுக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவா மெயின்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் டில் பொங்கல் நீங்க யூ ஹாவ் டு கம்பைன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகேங்களா சார்? இதுல இன்டர்வியூ என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த இன்டர்வியூ அந்த டைம்ல எழுதுறவங்க ஜூன் டு ஆகஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மெயின்ஸ் எழுத போறீங்க. மெயின்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் யுவர் டேஃப். ஓகேங்களா? டேஃப்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுல அதை வச்சு அடிப்படையா வச்சு கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஓகேங்களா? இதுதான் ஃபோக்கஸ் ஏரியாஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் நீங்க பாருங்க. ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும் சார், என்ன ஆப்ஷன் எடுக்கணும் சார், எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் பாப்புலர் ஆப்ஷனல்னு சில ஆப்ஷனல் சொல்றாங்க, அதையே நான் எடுக்கட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் நீங்க எடுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் உங்களுடைய யூஜி. ஓகேங்களா? அண்டர் கிராஜுவேட்டோட அது வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னா எடுங்க. அப்படி இல்ல எனக்கு அண்டர் கிராஜுவேட்டே பிடிக்கலன்னு தான் சார் நான் இந்த ஃபீல்டே வந்திருக்கேன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹியூமானிட்டிஸ் ஆப்ஷனல். ஹியூமானிட்டிஸ் ஆப்ஷனல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரபி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபாலஜி, பிஎஸ்ஐஆர். ஓகேங்களா? என்ன சார் ஹிஸ்டரியை விட்டீங்கன்னா ஹிஸ்டரியும் வரும், ஆனா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் கிடையாது அது. ஓகேங்களா? அதை கொஞ்சம் கம்மியா தான் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அப்புறம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், இதெல்லாமும் ஃபேமஸான ஆப்ஷனல்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பபேட். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனல் நீங்க எடுத்து படிக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு யாராவது சீனியர் இருக்காங்க இல்ல மென்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிவைக்யூஸை பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் சிலபஸை பாருங்க. இந்த சிலபஸ் பிவைக்யூ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு 10% புரியுது, படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்க தாராளமா எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே. அண்ட் ஒன்ஸ் இஃப் யூ ஹவ் டேக்கன் சூசன் த ஆப்ஷனல் கைண்ட்லி டோன்ட் ஷிஃப்ட் இட். ஓகேங்களா? அதை வந்து சும்மா 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 வருஷத்துக்கு வருஷம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நான் இந்த ஆப்ஷனல் சார், அந்த வருஷம் அடுத்து நான் அந்த ஆப்ஷனல் படிக்க போறேன் சார் அப்படின்னா ஜீரோல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம், பேக் டு ஸ்கொயர் ஒன்னு அர்த்தம். அந்த அந்த வேலையை பண்ணிடாதீங்க, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே. அன்டில் அண்ட் அன்லஸ் நீங்க ஒரு 4 வாட்டி 2-3 வாட்டி மெயின்ஸ் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்கோரே ஏறல, உங்களுக்கு அதுல ஒன்றும் புடியே படல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் யூ கேன் திங்க் அபவுட் இட். அது கூட உடனே மாறணும்னு நான் சொல்ல மாட்டேன், யூ கேன் திங்க் அபவுட் இட். ஓகே. இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வருவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். சார் அது எப்படி சார் பண்றது, நான் ஆன்சர் ரைட்டிங் நான் எப்படி சார் பண்றது, எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எனக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகேங்களா? படிக்கிறேன், ஆனா படிக்கிறத என்னால வந்து எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாரும் பிவைக்யூல இருந்து ஆரம்பிக்க சொல்றாங்க, இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கும். வேர் டு ஸ்டார்ட். என்னோட ஒப்பீனியன் இஸ் கைண்ட்லி ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி. என்சிஆர்டி படிக்கிறீங்களா, பேசிக்கான என்சிஆர்டி படிப்பீங்களா, அதுக்கு பின்னாடி சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, புக் பேக் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை எழுத பாருங்க. இதுல எந்த ஒரு இன்ட்ரோவும் வேணாம், எந்த ஒரு பாடி இதுவும் வேணாம், எதுவுமே வேணாம், கன்க்ளூஷனும் வேணாம். ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட். கொஸ்டினுக்கு ஆன்சர், அவ்வளவுதான். கொஸ்டினுக்கு ஆன்சர், இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை டு கெட் ரிட் ஆஃப் த பிளாக் விச் யூ ஆர் ஹேவிங். மென்டல் பிளாக் முதல்ல தூக்கி எறிங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் சம் ரேண்டம் கொஸ்டின்ஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸா. ஓகேங்களா? சிம்பிளான ஒரு கொஸ்டினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு 5 பாயிண்டோ 3 பாயிண்டோ 4 பாயிண்டோ எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப ஏதோ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப கூட நான் ரீசெண்டா வந்து
ஏஐ சாவர்னிட்டி பத்தி ஒரு 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 வீடியோல பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஏஐ சாவர்னிட்டி. அப்போ ஜஸ்ட் ஆஸ்க் சிம்பிளி வாட் இஸ் ஏஐ சாவர்னிட்டி, ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் இட். இது ஒரு கொஸ்டினா நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ரெண்டு பேஜ்ல ஒரு ஆன்சர் எழுதி பாருங்க. சும்மா நான் என்ன சொன்னனோ அதே ஆன்சரா ட்ரை பண்ணி பாருங்க, கன்வெர்ட் பண்ணி பாருங்க எழுதி. இது ஒரு அடுத்த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ அண்ட் பை ஹார்ட் யுவர் சிலபஸ். மெயின்ஸ் சிலபஸை தயவு செஞ்சு பை ஹார்ட் பண்ணிடுங்க. GS1, GS2, 3, 4 எல்லாத்தையுமே வந்து பை ஹார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோ அண்ட் see the PYQs. PYQஸை பாருங்க. அண்ட் தென் அதோட சேர்த்து ஏஐசி எஸ்சிசில இருக்கக்கூடிய மெயின்ஸ் ஐ ஓப்பனரை பாருங்க. மெயின்ஸ் ஐ ஓப்பனர் இது எல்லாத்தையுமே பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் பேஸ்டா எப்படி நீங்க இம்பார்ட்டண்டா ஆனா மைக்ரோ டாபிக்ஸை எப்படி பிரிக்கணும், அந்த கொஸ்டின்ஸையே எப்படி மைக்ரோ தீம்ஸா பிரிக்கணும், அந்த மைக்ரோ தீம்ஸுக்கு எப்படி நீங்க கண்டென்ட் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும், அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை எப்படி அந்த கொடுக்குற ஆன்சர்ஸுக்கு கொஸ்டினா எழுதணும், கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதணும் அப்படிங்கிற இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? படிக்க படிக்க தான் தெரிய வரும். அண்ட் ஃபார் திஸ் யூஸ் ஏஐ. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் சாட் ஜிபிடி, ஓகேங்களா, கிளாடு, ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் பெர்பெக்சிலிட்டி, இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த வேலையை பாருங்க அடுத்து. ஓகே, இத நீங்க பிவைக்யூ, இந்த பிவைக்யூவை ஓரளவுக்கு அப்ப டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னு பிரிக்க தெரியும் உங்களுக்கு. டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்னா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுக்கணும், எப்படி எழுதணும், ஸ்பேஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பீங்க. எப்படி கத்துப்பீங்க? த்ரூ ரைட்டிங் ஒன்லி யூ கேன் லேர்ன். த்ரூ ரைட்டிங், லேர்ன் த்ரூ ரைட்டிங். ஆக்சுவலி எழுத தான், ஓ இவ்வளவு பெருசா எழுதுறோமா இவ்வளவு கம்மியா எழுதுறோமா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பேராகிராஃபா எழுதுங்க, அசிங்கமா எழுதுங்க, நல்லா இல்லாத ஒரு ஆன்சரை கொடுங்க, கேவலமான ஆன்சர் கொடுங்க, பட் தட் இஸ் அ ஸ்டார்ட் விச் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ இன் திஸ் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அந்த ஆன்சரை பியர் குரூப் கிட்ட கொடுத்து சும்மா கரெக்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கேளுங்க. இதுல கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பியர் குரூப் கிட்ட கொடுத்து இது எப்படி இருக்குன்னு பாரு, இது உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேளுங்க. இல்ல உங்க சீனியர்ஸ் கிட்ட கொடுத்து இந்த ஆன்சரை சும்மா கரெக்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு ஆன்சர் கொடுங்க போதும். அதுக்குன்னு பயங்கரமா ஒரு 10-20 ஆன்சர் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னா அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மறந்து ஓடிடுவாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஆன்சர், 2 ஆன்சர் இப்படி கொடுத்து கரெக்ட் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் அ டெஸ்ட் பேட்ச். ஏன்னா கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கு, டிமாண்ட் எப்படி பிரிக்கணும்னு பிவைக்யூ மூலமா உங்களுக்கு தெரியுது, சிலபஸ் எப்படி உங்களுக்கு சிலபஸ் தெரியுது. ஸோ அந்த வேர்ட்ஸ், அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய மெயின் வேர்ட்ஸை வச்சு உங்களால வந்து எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கப்புறமா வந்து சப் டாபிக்ஸும் போட முடியுது. இது மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் 100% என்ஷூர் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. 100% கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% யூ ஹாவ் டு என்ஷூர். ஓகேங்களா? அப்படின்னா தான் யூ கேன் கோ ஃபார் அ டெஸ்ட் பேட்ச். அது ஒன்றும் ப்ரீ ஃபிக்ஸ்டு ரூல்லாம் கிடையாது. அப்படி டெஸ்ட் பேட்சுக்கு போனீங்கன்னா தான் அப்படி போடப்படுற டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஜென்ரலான கமெண்ட்ஸ் தாங்க கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்லயே என்ன சொல்லுவாங்க? கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணு, இம்ப்ரூவ் யுவர் கண்டென்ட். ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு பெருசா தேவை கிடையாது, எதையாச்சும் ஒரு ஃபேக்டை இன்க்ளூட் பண்ணு, எக்ஸாம்பிள போடு, இல்லைன்னா பாயிண்ட் திஸ் பாயிண்ட போடு, டிமாண்ட பிரிக்க கத்துக்க, இப்படின்னு ஜென்ரலான நமக்கு அதுல எந்த ஒரு வேல்யூ அடிஷனோ இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லாத ஜென்ரல் கமெண்ட்ஸா தான் இருக்கும். அப்ப அந்த ஜென்ரல் கமெண்ட்ஸ் வாங்கி நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? இது நம்ம எழுத்து மூலமா நம்மளாலேயே நம்மள அரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி அது ஒரு 20 to 30% நீங்க அரைவ் ஆயிட்டீங்கன்னா கூட போதும் பிவைக்யூ எழுத வச்சு. அதுக்கப்புறம் இஃப் யூ கோ அண்ட் கெட் அ டெஸ்ட் பேட்ச், தென் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் வாட் யூ ஆர் டூயிங் ப்ரீவியஸ்லி. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங்க ட்ரை. அதுக்கு முந்தின அதுக்கப்புறம்
டெஸ்ட் பேட்ச்க்கு இன்னும் எனக்கு போட வந்து இது வரல சார், என்னால என்ன பண்றதுன்னு தெரியலன்னா டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பீஸை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நீங்களே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பி எப்படி இருக்கணும்னா, இஃப் தே ஆர் 2026 டாப்பர்ஸ், தே would have written மெயின்ஸ் 2025 ஆகஸ்ட். அப்ப அவங்களோட ஆன்சர் பேப்பர் எந்த பேப்பரா இருக்கணும் அப்படின்னா 2025 ஜூலைலயோ இல்ல ஜூன்லயோ எழுதின ஆன்சர் காப்பீஸா இருக்கணும். அப்ப ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே கொஸ்டின் ஆன்சர்னு படிக்க கூடாது, கொஸ்டினா படிச்சிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த டிமாண்டை பிரிச்சு எழுதணும், சப் டாபிக்ஸை பிரிச்சு எழுதியிருக்கணும், பிரெயின் ஸ்டாமாவது அட்லீஸ்ட் பண்ணிருக்கணும், உங்களோட எக்ஸாம்பிள சேர்த்திருக்கணும். தென் கோ அண்ட் செக், கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் டாப்பர்ஸ் ஆன்சர். ஆக்சுவலா அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்க, ஓரளவுக்கு கரெக்டா பண்ணிருப்பாங்க. அவங்களும் வந்து ஃபுல்லா 100% கரெக்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் அது ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் நீங்க அழகா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலையை பாருங்க சார். டாப்பர்ஸ் காப்பீஸ் நான் எங்க சார் பாக்குறது? இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க டாப்பர்ஸ் காப்பீஸ். ஆனா கைண்ட்லி செக், அவங்க 2026 டாப்பர்ஸா இருந்தா 25ல அவங்க மெயின்ஸ் எழுதி இருக்கணும். 25 லேட்டஸ்ட் காப்பீஸ் அட்லீஸ்ட் ஜூலை ஜூன் இந்த மாதிரியான காப்பீஸ் எடுத்து பாருங்க. அப்பதான், ஏன்னா அவங்களோட பிரைம்ல இருந்த டைம் அது. அவங்க டாப்பர் ஆயிருப்பாங்க, ஆனா அவங்களோட டாப்பர் ஆன்சர் காப்பி வந்து 2023 இருந்தா இட் இஸ் மிஸ்கைடன்ஸ். ஓகேங்களா? அந்த காப்பியை நீங்க எடுக்க கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ட்ரெயின் த்ரூ ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? டெய்லி ஒரு ஆன்சர், ஒன் ஆன்சர் ஃப்ரம் ஜிஎஸ், ஒன் ஆன்சர் ஃப்ரம் ஆப்ஷனல். இது மஸ்ட்ங்க, இதை நீங்க பண்ணியே ஆகணும். ஓகே, இதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டோன்ட் ஓவர் டூ த கரண்ட் அஃபேர்ஸ். டோன்ட் ஓவர் டூ த கரண்ட் அஃபேர்ஸ். சார் டிஎன்டி எல்லாம் போட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்காதீங்க. பட் ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நிறைய வீடியோஸை பார்க்க கூடாது. இப்ப என் டிஎன்டி பாக்குறீங்க அப்படின்னா எந்த மட்டும் பாருங்க, இல்ல இன்னொருத்தருக்கு பாக்குறீங்கன்னா அவரது மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் எந்தையும் பார்த்து அவர்தையும் பார்த்து அதுக்கு மேலேயும் பார்த்து அதை வந்து நோட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து அதை குழம்பி அது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஒரு சால்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ண போறீங்க. டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் அஃபேர்ஸை நீங்க படிக்கிறதுக்கான நோக்கம் அது பிலிம்ஸ்ல வரப்போகுது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, மெயின்ஸ்ல நீங்க வந்து அதை பாயிண்ட்ஸா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூல நீங்க அதே மாதிரி வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஒப்பீனியன் கிரியேஷன், ஒப்பீனியன் அண்ட் ஃபார் சப்ஸ்டான்ஷியேட்டிங் யுவர் ஒப்பீனியன். ஸோ இதுக்கெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்ப அந்த கருத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, அதுக்கேத்த மாதிரி ரொம்ப மினிமலா வச்சுக்கோங்க, போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. இன்னும் வேற என்னென்னலாம் கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கும் நான் வந்து இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த நாட்கள்ல நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், ஜாலியா இருங்க. தேங்க்யூ.